வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம். நம்மளுடைய தாய் பூமின்னு சொல்லலாம். அதிகமாக வந்து தருமபுரி மாவட்டங்களில் வந்து நிறைய பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம். தருமபுரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து சிறு குறு தானியங்கள் அதிகமாக விளையும். அதுக்கடுத்தது மலர் சாகுபடி அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுப்பக்கத்தில் வந்து அதிகமான பயிர்கள் பண்ணக்கூடிய ஒரே இது விவசாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? செல்வம் சார். சரிங்க. நீங்கள் வந்து என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? அது எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? சாமந்தி விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சரிங்க. 35-37 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இதுதான் ஒரு சிறந்த தொழிலாக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. சரிங்க. இல்லை, விவசாயத்தில் வந்து நிறைய பயிர்கள் பண்ணுறாங்க. அதாவது வந்து ரெகுலர் கிராப்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து காய்கறிகள் பண்ணுறாங்க, கீரை வகைகள் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மலர் சாகுபடி பண்ணுறதுக்கு காரணம் என்னவா? எல்லாத்தோட இது நல்லா நமக்கு மகசூல் தருது சார். அதனால் நல்ல வெற்றிகரமாக லாபத்தை கொடுக்குது. சரிங்க. அதனால் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான தொழிலாக இருக்குது சார். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மலர் சாகுபடி தான் பண்ணிட்டு 35-37 வருஷமாக இதுதான் சார். நான் இதுதான் பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து சாமந்தி தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு? சாமந்தி தான் பெஸ்ட்டான பண்ணையாக இருக்குது எங்களுக்கு. நல்லா வந்து பாடு வச்சு நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டோம்னா பரவாயில்லன்ற காப்பாற்றக்கூடிய கடை இதுதான் நமக்கு தொழிலாக இருக்குது. சரிங்க. இதில் முட்டூலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்களா? எப்படி முட்டூலின்னா நம்ம செய்கிற மாதிரி உழவை வந்து நல்லா ஓட்டி மண்ணை நல்லா ஆற வச்சு 4 அடிக்கு ஆள் போட்டு அது மாதிரி நல்லா இடைவெளி விட்டு நட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மகசூல் நல்ல டன்னு கணக்கில் வெட்ட ஆரம்பிக்குது சார் இது. சரிங்க. இந்த விவசாயத்தை பற்றி முழு பதிவாக தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போதுங்கன்னா, இந்த விவசாயம் எப்படி பண்ணுறது, யாரெல்லாம் பண்ணலாம், எந்த மண் வகைக்காரெல்லாம் இந்த விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். எல்லா மண்ணிலையுமே செய்யலாம் சார். இதுதான் செய்யலாம்னுலாம் இல்லை, எல்லா மண்ணிலையுமே நல்ல மண்ணை ஆற விட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஓட்டி சரி நல்லா 4 அடிக்கு ஆள் கொடுத்து சரி இந்த டிப்பில் செஞ்சோம்னா நல்ல மகசூல் நல்ல முறையாக நமக்கு கொடுக்குது. சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த சாமந்தின்னு பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா? நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் வந்து இது வந்து நாடு, இது வந்து நாட்டுப்பூவு. சரி. இதுதான் வந்து ஒரு 30 வருஷ காலமாக முன்னோரெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி. இதுக்கு பிறகு வந்து அந்த செடின்றது வந்து பூர்ணிமா வந்திருக்கு. பூர்ணிமா வந்து இப்போ ஒரு 20 வருஷ காலமாக நம்ம ஏரியாவில் அது நல்லா வெரைட்டி நல்லா வந்துட்டுருக்கு. சரி. செண்டு மஞ்சள்னு சொல்லி இப்போ புது ரகம் 2-3 வருஷமாக அதை செஞ்சிட்ருக்கேன் சார். நல்லா இருக்குது. சரி. இப்போ வந்து இந்த நாட்டுது மட்டும்தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த செண்டு பூர்ணிமா இது வந்து அதிகபட்சமாக ஆரம்பிச்சு அதிகமாக நம்ம ஹைப்ரிட் ரகத்தில் அது நல்ல ஒரு தொழிலாக அமைஞ்சு போச்சு. இப்போ வந்து நாட்டுது வந்து நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குதுங்களாண்ணா, இல்லை வந்து இந்த ஹைப்ரிட் இது ஈல்டு கிடைக்குதுங்க? ஹைப்ரிட் தான் நல்ல ஈல்டு கிடைக்கும் சார். எவ்வளோ ஏக்கராவுக்கு என்ன டன்னேஜ் கிடைக்குங்க? ஏக்கராவுக்கு ஒரு 3-4 டன்னேஜ் வெள்ளியும் வெட்டலாம். நல்ல பாடு வச்சு நல்ல முறையாக அதை பராமரித்தோம்னா சரி பில்லு பொடி இல்லாமல் பார்த்து பண்ணோம்னா 4 டன்னு 3 டன்னு 3 டன்னு குறையாமல் சரி நம்ம மகசூல் பண்ணலாம். சரிங்க. இப்போ வந்து இந்த சாமந்தி விவசாயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ வந்து சாமந்தி நாற்றுகளாக நடவு பண்ணுறதா இல்லை கிழங்குகளாக நடவு பண்ணலாமா? இது தாய் இது வந்து எப்படி நம்ம பேரண்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? முன்னெல்லாம் வந்து இதோடைய வேரை வெட்டி பாத்தி கட்டி பாத்தியில் பதியமாக போடுவோம். சரி. பதியமாக போட்டு அந்த பதியம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு பின்னாடி காட்டை நல்லா உழவு எடுத்து அதில் நம்ம நெட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ வர என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த துளிரை கிள்ளிட்டு போய் செட்டில் வச்சு துளிராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து உழைப்பு அதிகமாக இருக்குதே. இப்போ நம்ம சிம்பிளான எல்லைக்கு வந்துடுச்சு. சரி. இப்போ நாத்தா தான் நம்ம வந்து நர்சரியிலேருந்து நாத்தா கொடுக்குறாங்க. நாத்தா கொடுத்துட்றாங்க சார். கிழங்கு இப்போ வைக்கிறதில்ல, கூலி ஆள் பிரச்சனை, அதனால் நாத்தா கொடுத்துட்றாங்க நமக்கு. சரிங்க. இப்போ ஏக்கருக்கு வந்து எவ்வளோ செடிகள் தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்கு வந்து 4 அடி காலில் வச்சோம்னாக்கா ஒரு 10,000 நாற்று இருந்தால் போதும். சரி. இல்லை 4 அடி காலில் இப்போ ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க. இது 2 அடியில் போட்டிருக்கீங்களா 4 அடியில் போட்டிருக்கீங்களா? 4 அடியில் போட்டிருக்கோம். இப்போ 4 அடியில் போட்டால் மட்டும்தான் நல்லா இடைவெளி விட்டு உள்ளே போய் அறுக்க சரி நம்ம வெளியே வரப்போக அது நல்லா காற்றோட்டமாக இருக்க நல்லா இருக்கும். சரி சரி. நம்ம கிட்ட வச்சுட்டோம்னா அது வந்து சன்ன பூ ஆகி போயிடும். ஒன்றும் சரி நல்லா இருக்காது. சரிங்கண்ணா. இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனால் வந்து இந்த சாமந்திக்கு வந்து என்ன மண் வகை ஏற்ற மண் வகை? நல்ல செம்மண்ணாக இருந்தால் நல்ல பார் போட பிடிக்க நல்லா இருக்கும். நம்ம தோட்டம் வந்து என்ன மண் வகை? இது செம்மண். சரி சரி. இந்த களிமண் அது மாதிரி வண்டல் மண்ணில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? எல்லா மண்ணிலையும் நல்லா வரும். விவசாயம் என்ன உட்காந்து இதில் தான் வருது இதில் தான் வரலன்னுலாம் இல்லை. நம்ம நல்ல முறையாக பாடு வச்சு கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கா சரி நாம் வளைஞ்சோம்னா அது பூமி விளையும். சரி. அதனால் அருமை. இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து நிலத்தை வந்து தயார் பண்ணணும் அப்படின்னா என்ன முறையில் வந்து உழவு எடுக்கணுங்க? கோடை உழவு அவசியமா? நாம் ஒரு ஏக்கரை இப்போ சாமந்தி நடவு செய்கிறோம். 5 கழிப்பில் 2-3 சால் ஓட்டுறோம். சரி. எருவு கொட்டி அதை
பராமரிக்கிறோம், இறைக்கிறோம். இறைச்ச பிறகு அந்த எருவை ஆழமாக போகாமல் லொட்டாட்ரியில் ஓட்டுறோம். ஓட்டிட்டு 4 அடியில் அப்படியே ட்ரிப்பு இழுத்து நட்டோம்னா அந்த எருவு மேல் பகுதியிலே நின்று போயிடும். அப்படியே அதை நம்ம நடவு போட ஆரம்பிக்கலாம். சரிங்க. இப்போ வந்துட்டு இப்போ ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க. ட்ரிப்பில் வந்து என்ன மாதிரி பெட்டு போட்டிருக்கீங்க? இது மாதிரி பெட் போட்டு தானே பண்ணி பெட்டு போட தேவையில்ல. நார்மலாக நம்ம லொட்டாட்ரி ஓட்டிடுது இல்லையா, அதில் அப்படியே நட்டுறோம். அந்த வண்டி இப்போல்லாம் விவசாயம் வந்து கூலி ஆள் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த சின்ன சின்ன இயந்திரமெல்லாம் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம ஓட்டிக்கிட்டு இந்த களைங்களை கொத்திக்கிட்டு அந்த செடி ஓரம் இருக்கிற இதை மட்டும் ஆள் வச்சு கொத்திடுறோம். சரி, இது வந்து இந்த கால் வந்து இது வந்து பார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக இயந்திரம் இருக்குங்களா, இல்லை நீங்களே தான் போடுறீங்க? இல்லை, இயந்திரம் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. அது போட்டு தான் நம்ம அது பண்ண இந்த நடுவை நட்டுட்டு நல்லா செடி வளர்ந்து வந்த பிறகு காய் வர ஆரம்பிச்சிருச்சு. செடியில் உள்ள வண்டி நம்ம பார் போடணுங்கும் போது வண்டியிலேயே பூரா நம்ம கால் மாற்றிக்கிறோம். அப்போ பெட்டு வந்துடுது. சரிங்கண்ணா. இப்போ வந்து செடி என்ன இடைவெளியில் நடவு பண்ணலாம்? இப்போ ட்ரிப்புக்கு இப்போ பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, 4 அடின்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்க, 4 அடியில் ஒரு வந்து செடி நடவு பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு அந்த உயிர் தண்ணி, எத்தனை நாளில் நம்ம உயிர் தண்ணி கொடுக்கணும்? எவ்வளோ நேரம் வந்து இதுக்கு தண்ணி எவ்வளோ அவசியமாக தேவைப்படுது இந்த சாமந்திக்கு? அதாவது 4 அடி இடைவெளி விட்டு நட்டுட்டோம். இன்றைக்கி நடவு போடுறோம். நட்டுட்டு நாளைக்கு காலையில் சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு ஏக்கராவுக்கு ஓடினா போதும் தண்ணி. சரி, தண்ணி நம்ப தேவையில்லை. சரி, சும்மா அந்த வேறு இது மட்டும் தான் இருக்கும். அந்த வேருக்கு சும்மா பொட்டுன்னு ஒரு 2 கலாகலம் ஊறிச்சுன்னா, ஒரு கையாகலம் ஊறிச்சுன்னா அந்த செடிக்கு இயக்கம் சரியாக போயிடும். சரி சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலருக்கு வந்து அதாவது வந்து பூக்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படும் அப்படின்றாங்க. இது சாமந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு தண்ணி தேவைப்படுங்க? ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 12 லிட்டர் இருந்துச்சுன்னா ஒரு தண்ணி 4 நாள் 5 நாளைக்கு வரலையும் போதும். போதுமானது. இப்போ மடப்பாசனம் சிறந்ததா, சொட்டு நீர் பாசனம் சிறந்ததா? மடப்பாசனத்தில் வந்து ஏகப்பட்ட பில்லு களை அது ஒன்றும் சரிப்பட்டு வரல, செடி வீரியமாக வளர்றதில்ல. சரி. இந்த சொட்டு நீர் இதை பாசனத்தில் வந்து நல்ல கலகலன்னு நல்லா இருக்குது. தண்ணி குறைவாக நமக்கு தேவைப்படுது. சரிங்கண்ணா. இப்போ வந்து செடி நட்டதுலேருந்து எத்தனை நாளைக்கு எத்தனை நாளையில் எத்தனை இடைவெளியில் வந்து நம்ம வந்து களை எடுக்கலாம்? நெட்டு 15 நாளையிலேருந்தே அந்த பில்லை மிஷினில் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். பவர் வீடரில் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். பவர் வீடரில் ஓட்டினோம்னா அந்த சின்ன சின்ன களையெல்லாம் அடிபட்டு போகுது. சரி. நெட்டு ஒரு அடுத்த நாளையிலேருந்தே அதுக்கு உரம் கொடுக்க ஒரு 15 நாளைக்கு அப்புறம் உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக. சரிங்க. அப்படியே கொடுத்தோம்னா வேறு பார்த்தா என்னென்ன உரங்கள் வந்து எவ்வளோ நாள் இடைவெளியில் எவ்வளோ வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி பார்த்து தான் உரங்கள் கொடுப்பீங்களா? என்ன உரங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க? ஒரு நெட்டு ஒரு 20 நாள் 25 நாள் ஆகுது. அப்போ வந்து ஒரு 2 கிலோ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 3 கிலோ சுமார் இருக்கு. அதுக்கு அந்த வேர் போகிறதுக்காக அந்த உரத்தை கொடுக்கணும். சரி. ஒரு மாதத்துக்கு விரைவில் 1 மாதம் ஆயிடுது அந்த நடவை நெட்டு. நாம் அதுக்கு பிறகு நம்ம டிஏபி ஊரியா ஒரு 5 கிலோ 10 கிலோ அதுக்கு சேர்த்து. இந்த ஊரியா கொடுக்கக்குள்ள வந்து வளர்ச்சி அதிகமாக வந்துடுறாதுங்களா? வராது. இந்த மண்ணில் இருக்கிற சக்தி அந்த ஊரியா தான் எடுத்து தரும். அந்த மண்ணில் இருக்கிற நம்ம குழம்புக்கு வந்து உப்பு போட்டால் தானே டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வெறும் உரத்தையே கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ எருவு கொடுத்தாலும் அது கொஞ்சம் சுத்தப்படல. இந்த கொஞ்சம் ஊரியாவை சேர்த்தனோம்னா அதனுடைய களை ரெண்டும் சூட்டாக போயிடுது. இப்போ வந்து அதாவது வந்து சாமந்தி விவசாயத்தை பற்றி தெளிவாக வந்து நான் சொல்லியிருக்காரு. இதை பற்றி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இவருடைய விலாசம் அலைபேசி எண் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். தேவை இருப்பின் மட்டும் நீங்கள் அலைபேசியில் அவரை அழைத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.